பாலியல் வன்கொடுமையால் பாதிக்கப்பட்ட அண்ணா பல்கலைக்கழக மாணவிக்கு நீதி கேட்டு பாஜக மூத்த தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் தலைமையில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இது பற்றிய விவரங்களை செய்தியாளர் தாய்மானவன் வழங்க கேட்கலாம். தாய்மானவன் வணக்கம். இந்த ஆர்ப்பாட்டத்தில் மூத்த தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் கைது செய்யப்பட்டிருக்கிறார். அவரோடு யாரெல்லாம் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள், அவர்கள் இந்த ஆர்ப்பாட்டத்தில் என்ன தெரிவித்திருக்கிறார்கள் தொடர்பாக முழு விவரங்களை பதிவு பண்ணுங்க தாய்மானவன். அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்புணர்வுக்கு ஆளாகிய ஒரு சூழல்ல இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து பல்வேறு எதிர்க்கட்சிகள் போராட்டத்துல ஈடுபட்டு வராங்க. குறிப்பா பாஜகவின் சார்பில் இன்றைய தினம் வள்ளுவர் கோட்டத்துல இன்றைய தினம் போராட்டம் நடைபெற இருப்பதாக அறிவிக்கப்பட்ட ஒரு சூழல்ல காவல்துறையினர் ஏராளமானோர் இந்த பகுதி முழுவதுமே குவிக்கப்பட்டிருந்தார்கள். தடையை மீறி நடைபெறக்கூடிய போராட்டம் என்பதன் காரணமாக வரக்கூடிய பாஜகவினர் காலை முதலே ஒவ்வொருவராக கைது செய்யப்படக்கூடிய காட்சிகளை பார்க்க முடியுது. இந்த நிலையில தான் பாஜக மூத்த தலைவராக இருக்கக்கூடிய தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் வள்ளுவர் கோட்டம் போராட்ட களத்திற்கு வருகை தந்த போது அவர் காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டிருக்கிறார். குறிப்பாக பாஜக மூத்த தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன், கருநாகராஜன் உட்பட 30க்கும் மேற்பட்ட நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் போராட்டத்திற்கு வருகை சென்ற போது அவர்கள் அனைவருமே காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டு அருகில் இருக்கக்கூடிய தனியார் மண்டபத்தில் அடைக்கப்பட்டிருக்கிறார்கள். இந்த போராட்டத்தை பொறுத்தமட்டில் 400க்கும் மேற்பட்ட காவலர்கள் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டிருந்தார்கள். காவல்துறையினருடைய தடையை மீறி போராட்டத்தில் ஈடுபட முயன்ற பாஜகவினர் ஒவ்வொருவராக கைது செய்யப்பட்டு வருகின்றனர். விவரங்களுக்கு நன்றி தாய்மானவன். English, English, ma'am. English. Please, ma'am. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.